தீஞான சம்பந்தர் காட்டிய சைவ நெறி 5 செய்திகள். இப்ப நடராஜாவை பார்க்கிறோம். நம்ம இத்தனை தெய்வங்கள் வடிவங்களை வச்சு கும்பிடுறோம்ல, அதுல சிறப்பான தெய்வ வடிவம் எது? நடராஜா. எல்லாத்தையும் விட மிக சிறப்பான திருத்தோற்றம் நடராஜ வடிவம் என்று டாக்டர் மு வரதராஜனார் எழுதினார். ஏன் தெரியுமா? கடவுள் 5 தொழில் பண்ணுகிறார். 1 ஆக்கல். நீ பண்ணன வினைக்கு தகுந்தாப்பல உடம்ப கொடுக்கிறாரே, அதுக்கு பேரு ஆக்கல், படைத்தல். 2வது, இந்த வெனக்கணக்கு முடிகிற வரைக்கும் இந்த உடம்ப பத்திரமா பாதுகாக்கிறாரே, அதுக்கு பேரு காத்தல். நாம் பண்ணின வெனக்கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா என்னை ஒடுக்கி நிம்மதியா இந்த உடம்ப விட்டு கலட்டி விட்டு குழந்தைக்கு பால் கொடுத்து தாயார் தொட்டில்ல போடுற மாதிரி என்னை நிம்மதியா விடுறாரே, அதுக்கு பேரு ஒடுக்குதல். ஆக்கல், காத்தல், அடித்தல். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய். 3ஆச்சா? ஆக்கல், காத்தல், அழித்தல். 4வது மறைத்தல். மறைத்தல்னா என்ன? பல செய்திகள் எனக்கு தெரியாமலே கடவுள் மறைத்து விட்டார். அது நன்மையா தீமையா? யோசிங்க. மறைச்சு விட்டார்ல, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமா? தெரியலையே. தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சே, தெரியலையே, மறைச்சு விட்டாரே. எங்க இந்த கடவுள் இந்த கையில மட்டும் நம்முடைய பிறந்த தேதியை சொல்ற மாதிரி இறந்த தேதியை எழுதி விட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும்? யோசிங்க. டேட் ஆஃப் டெத் ஒவ்வொருத்தன் கையிலையும் எழுதி விட்டிருந்தா ஆபத்தால போயிருக்கும். பார்த்தே பாதி பேர் இறந்து போயிடுவேன். தேவையில்லை, தேவையில்லை. பார்த்தே பாதி பேர் இறந்து போயிடுவேன். ஒரு வங்கியில போய் மேனேஜர்கிட்ட போய் கேட்போம், கடன் கேட்போம். அவரு நம்ம கைய பார்த்து விட்டு உங்களுக்கு 4 அணைக்கல்ல போட்டிருக்கும்பாரு. நம்ம பேங்க் மேனேஜர் கைய பார்ப்போம், உங்களுக்கு இன்னைக்குள்ள போட்டிருக்கும்போம். பட்டுன்னு போயிடும். எவ்வளவு ஆபத்து பார்த்தீங்களா? கடவுள் மறைச்சு விட்டாரே. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய். இருத்தல், மறைத்தல். முக்கியமானது அருளல். இந்த வினையில இருந்து நம்மளை காப்பாத்துறாரு பாருங்க. இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து, அதுக்கு பேரு அருளல். இந்த 5 தொழிலாச்சா? இந்த 5ஐயும் யாரு செய்யறா? நம்ம நடராஜா. இந்த 5ஐயும் அவர் செய்யறதுக்கு என்ன அடையாளம்? முதல்ல ஆக்கல். கையில உடுக்க வச்சிருப்பார். உடுக்க இருக்குல்ல, சவுண்டு. There was sound at the beginning. ஆரம்பத்தில் ஒலி இருந்தது. சூரியன்ல இருந்து பூமி பெருஞ்சத்தத்தோடு வந்து விழுந்தது. ஒலியில இருந்துதான் எல்லாம் உருவாயிற்று. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. வாசமலரலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே. தேச விளக்கலாம் ஆனாய் நீயே, திருவையாரகலாத செம்பொற்சோதி. ஓசை ஒலி முன்னால. ஓசை ரொம்ப அதிகமான சத்தம், ஒலி கொஞ்சம் குறைவான சத்தம். கோயில்ல பூஜை பண்ற பொழுது மணி அடிக்கிறாங்கல்ல, முதல்ல பெரிய மணி அடிக்கும், அப்புறம் அதுக்கடுத்த மணி அடிக்கும், கடைசி அர்ச்சகர் கையில உள்ள மணி அடிக்கும், அப்புறம்தான் தீபாராதனை. உள்ளுக்க யோகத்துல இந்த பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு அக்னி வர்ற பொழுது உள்ள சத்தம் கேட்கும், மணி சத்தம் கேட்கும் என்பது திருமூலர் திருமந்திரம். இருக்கட்டும், நான் என்ன சொல்ல வந்தேன்? இந்த ஓசை ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு? ஓசை. அது ஓசைக்கு அடையாளம் உடுக்கை. ஓசை அதாவது பிறப்பு. ஆக்கல், காப்பாத்துறது. ஒரு கையை பிடி வச்சிருப்பார். கவலைப்படாரா, நான் பார்த்துக்கிறேன். நடராஜாவை போய் பார்க்குறீங்கல்ல, அவர் சிரிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க.
சிரிக்கிறார். நம்ம பதிலுக்கு என்னைக்காவது சிரிச்சோமா? இப்போ அறவாளின்னு ஒரு ஐயா உட்கார்ந்து இருக்கார். அவர் என்ன சிரிக்கிறார், என்ன பார்த்து. நானும் சிரிக்கணுமா வேண்டாமா? நான் உருன்னு உட்கார்ந்தேன்னா என்ன அர்த்தம்? சிரிக்கணுமா இல்லையா? இல்லை. நடராஜா நம்மளை பார்த்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். ராமலிங்க சுவாமியே குழந்தையா இருக்கிற பொழுது அவங்க அம்மா இடுப்புல தூக்கிட்டு போனாலாம் சிதம்பரத்துக்கு. 6 மாச பிள்ளை. நடராஜாவை பார்த்து சிரிச்சுதான். ஏன்? அவர் சிரிக்கிறாரு, குழந்தையும் சிரிக்குது. சிரிக்கிறாரா இல்லையா? கவலைப்படாதரா, நான் பார்த்துக்கிறேன். இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பர் சுவாமி தேவாரம் சொல்றார், என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறி. எப்படா வந்த? நல்லா இருக்கியா? ஃப்ளைட் எல்லாம் ஒழுங்கா வந்துருச்சா, லேட்டா வந்துச்சா? கேட்கிறோமா இல்லையா? அப்படி நடராஜா நம்மளை பார்த்து கேட்கிறாரா, என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அதுதான் காப்பாற்றுவது. ஆக்கல், காத்தல், அழித்தல். கையில நெருப்பு வச்சிருக்காரு. அனலாடி அங்கை சிவந்ததோ. காரைக்காலமையார் நெருப்ப வச்சிருக்கிறதுனால உன் கை சிவப்பானுச்சா, இல்ல சிவப்பான உன் கையில இருந்ததுனால நெருப்புக்கு சிவப்பு நிறம் வந்துச்சா? காரைக்காலமையார் அனலாட அங்கை சிறந்ததோ சிவந்ததோ, அல்லது அந்த கரத்தினால் அனல் சிவந்ததோ. அடிக்கிறது நெருப்பு. ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல். கீழே காலுக்கு கீழே ஒரு அசுரனை போட்டு மிதிச்சுக்கிட்டு நிற்பார். அவனுக்கு பேரு முயலகன். நம்ம ஆணவன் திமிரு கடைசி வரைக்கும் போகாது. போட்டு மிதிச்சுக்கிட்டு நிற்கிறார். அவனால திரும்பி பார்க்க முடியாது. மிதிச்சு விட்டார். முதுகு மேல காலு, திரும்ப முடியாது. இதான் மறைச்சதுக்கு அடையாளம். அவன் முதுகுல இருக்கு, அவனுக்கே தெரியல. என் முதுகு எனக்கு தெரியுமோ? சார், முதுக பார்க்கணும்னா என்ன செய்யணும்? அடுத்த ஆள் முதுகு இல்லை, என் முதுக. என் முதுக நான் பார்க்கணும்னா என்ன செய்யணும்? என்னமா செய்யணும்? முன்னால ஒரு கண்ணாடி வைக்கணும், பின்னால ஒரு கண்ணாடி வைக்கணும். முதுக பார்த்து விடலாம். அது மாதிரி ஒன்ன நீ பார்க்கணும்னா குருவருளை முன்னால வைக்கணும், திருவருளை பின்னால வைக்கணும். 2 கண்ணாடி, குருவருள் 1, திருவருள் 1, 2 வச்சாத்தான் ஒன்ன நீ பார்க்கலாம். நம்மளால பார்க்க முடியலையே. இது மறைத்தல். கடைசி அருளல். ஒரு பாதம் ஊன்றி ஒரு பாதம் தூக்கி ஆடுவார். இந்த தூக்கிய திருவடி அருளல். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். ஆக 5 ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஞானிகள், சான்றோர்கள், சிவன் அருள் பெற்றவர்கள் இந்த 5ஐயும் செய்வார்கள். சைவத்திலே இதை நிலைநாட்டியவர் திருஞான சம்பந்தர். புரியல இல்ல? சிவபெருமான் 5 தொழில் செய்கிறார்னு சொன்னா, திருஞான சம்பந்தர் இந்த 5 தொழிலையும் செய்து காட்டினார். தமிழ் பாடி, தமிழ் இயக்கம். சைவ நெறி முக்கியம் என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதை விட அழுதவன் கண்ணீரை துடைப்பது முக்கியம் என்பது திருஞான சம்பந்தர் காட்டிய சைவ நெறி. ஒரு கோயிலுக்கு போறார். திருமருகல்னு பேரு. திருமருகல் வாழை மரம். அந்த கோயில்ல ஸ்தல விருட்சம். நான் பல முறை போய் கும்பிட்டு இருக்கேன். திருமருகல். இந்த பக்கம் கோயில், அந்த பக்கம் சத்திரம். சத்திரத்துல யாரோ அழுகிற குரல் கேட்குது. கோயிலுக்கு போகலாமா, சத்திரத்துக்கு போகலாமா? கோயிலுக்கு போனா பிரசாதமாவது கிடைக்கும். இந்த சத்திரத்துக்கு போனா யாரோ அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னத்துக்கு? அப்படித்தானே நம்ம நினைப்போம். ஞான சம்பந்த சுவாமி கோயிலுக்கு போகல. அழுத கண்ணீரை துடைக்க வேண்டும், அதுதான் சைவம். இங்க வந்துட்டார். சத்திரம். ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. காலையில 7 மணி. ஒரு ஆண் இறந்து கிடக்கிறான். சுத்தி கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. ஞான சம்பந்தர் என்னன்னு கேட்கிறார். இருந்தவங்க சொல்றாங்க, இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல
வைப்பூர்னு ஒரு ஊர். வைப்பூரிலே தாமன் செட்டியார் அப்படின்னு ஒரு வணிகர், அவருக்கு 7 பெண் குழந்தை. அந்த காலத்துல 7 பொண்ணு. 7 பொண்ணு இருந்தா அது இன்பமா துன்பமா? என்னம்மா? அந்த காலத்திலே. இப்போல்லாம் 7 பொண்ணு இருந்தா எங்க பக்கத்துல எல்லாம் ரொம்ப சிரமம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாம் 7 பொண்ணு இருந்தா அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஓஞ்சு போவாங்க. அந்த காலத்தில் 7 பொண்ணு. தாமன் அவர் பேரு. அவர் மகிழ்ச்சியா இருக்கார். ஏன் தெரியுமா? அப்போவெல்லாம் பெண்கள் எண்ணிக்கை குறைவு, ஆண்கள் எண்ணிக்கை அதிகம். அதனால பொண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போவாங்க. உங்க பொண்ணை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அவங்க உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க, 5 லட்சம் கொடுப்பாங்க. இப்ப சொல்லுங்க, 7 பொண்ணு இருந்தா வேற வியாபாரமே பண்ண வேண்டாம். தேவைன்னா இன்னொரு பொண்ணை பெத்துக்கலாம். அதானே? 7 பொண்ணு இப்பவே இருக்கு. அவரு கவலைப்படாம இருக்காரு. ஊர்ல ஒரு 10 வீடு வச்சுக்கிட்டு வாடகை வாங்கி சாப்பிடுற மாதிரி, இந்த பொண்ணுக்கு இத்தனை லட்சம் கிடைக்கும், அந்த பொண்ணுக்கு அத்தனை லட்சம் கிடைக்கும், கவலைப்படாம இருக்காரு. 7 பெண் குழந்தை. எப்போ? 7ஆம் நூற்றாண்டு. அவருக்கு ஒரு சகோதரி, அவளுக்கு அநியாயமா ஒரு ஆண் குழந்தை. அவ கவலைப்படுறான். குழந்தை ஒரு பிள்ளை, கணவன் இறந்து போயிட்டான், வசதி இல்லை. இந்த பையனுக்கு பொண்ணு கேட்டா கையிலிருந்து காசு கொடுக்கணும். அவள்கிட்ட காசு இல்லை. அண்ணங்கிட்ட வந்தா, அண்ணா உனக்கு 7 பொண்ணு, ஒரு பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டுல விளக்கேத்த சொல்லு. இவன் பார்த்தான், 7 பொண்ணு இருக்குல்ல, சரி ஒரு பொண்ணை கொடுத்துருவோம். சரின்னா சகோதரி அதுக்கப்புறம் இறந்து போயிட்டான். அந்த மாப்பிள்ளை பையன் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டான். மாமா வீடே கதின்னு. முதல் பொண்ணு நமக்குத்தான் 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 நினைச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு வக்கீல் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. 5 லட்சம் மாமாவுக்கு மிச்சம். அடுத்தாப்புல ஒரு பொண்ணு, இவன் நமக்குத்தான், டாக்டர். அடுத்து ஒரு பொண்ணு வியாபாரி. அடுத்து ஒரு பொண்ணு இன்ஜினியர். வரிசைக்கு போச்சு. அடுத்து ஒரு பொண்ணு கல்லூரி பேராசிரியர். எல்லாம் காசு கொடுத்து ஒவ்வொரு பொண்ணா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு பொண்ணு, 7ஆவது பொண்ணு மிச்சம். அதுக்கு மாமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை கொடுத்தது அன்னைக்கு கொடுத்த வாக்கு என்ன பெரிய காரியம், பார்த்துக்குவோம். இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? 7ஆவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா நாம் பிள்ளையாருக்கு பக்கத்துல போய் உட்கார வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? தோட்டத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்தது, இவனுக்கு முன்னால வந்தது. அத்தான் என்ன, எப்போ அப்பா வந்து எங்க அத்தைக்கு வாக்கு கொடுத்தாரோ அப்போ ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம். அந்த பொண்ணு எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. வாக்கு கொடுத்ததுனால ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம். நான் தான் 7ஆவது பொண்ணு. எங்க அப்பாவுக்கு இன்னுமே குழந்தை பெறதுக்கு வயசு தாண்டி போச்சு. நான் தான் உனக்கு சொந்தம். இப்போ என்ன வேற இடத்துல கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிக்கிறார். தப்பு. புறப்படு, 2 பேரும் போவோம். திருமருகல் கோயில், சிவபெருமான் சந்நிதி, அங்க வந்து எனக்கு தாலி கட்டு. பொண்ணு கம்பீரமா நிக்குது, இவன் பின்னால நிக்கிறான். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின், திருவள்ளுவர். பொண்ணு கம்பீரமா கூப்பிடுது. இவன் சரின்னா பொண்ணு முன்னால போனது, இவன் பின்னால போனா. திருமருகளுக்கு வந்தாங்க. ராத்திரி 8 மணி, கோயில் சாத்தியாச்சு. நீ நாளைக்கு காலையில தான் தாலி கட்டலாம். சரி, சத்திரத்துல படுப்போம். அந்த திண்ணையில அவன் படுத்தான், இந்த திண்ணையில இவ படுத்தான். அந்த காலம் சத்திரமெல்லாம் சுத்தமா பாதுகாப்பா இருந்த காலம். கல்யாணம் பண்ணலைன்னா சேர்ந்து படுக்க கூடாது. அதனாலே அந்த திண்ணையில அவன், என்னதான் மாமா மகன் அத்தை மகளா இருந்தாலும் அப்படித்தான். இந்த திண்ணையில இவன் தூங்கியாச்சு.
முடிச்சு பார்க்கறான், அவன் அப்படியே படுத்து கிடக்கிறான். வந்து பார்த்தா பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். இந்த பொண்ணுக்கு மனசு என்ன பாடுபடும்? நான் ராத்திரி இவரோட வந்தேன், நான் தூய்மையானவளா இல்லையாங்கிறத நிரூபிக்க கூட இன்னுமே முடியாது. இப்படியாகி போச்சு. சிவபெருமானே, நீ இப்படி செய்யலாமா? உன் திருவடியை நாடி வந்த எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை தரலாமா? அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதாள். அவ பண்ணின புண்ணியம் திருஞான சம்பந்தர் வந்துட்டார். அழுதுகிட்டு இருக்கா, பணம் கிடக்கு, உடம்பு நீளம் பாரிச்சு கிடக்கு. அவனுக்கு சம்பந்த சுவாமி வந்தாரா, இவ்வளதையும் கேட்டார், தெரிஞ்சுக்கிட்டார். கோயிலுக்கு உள்ள போகல, இருந்த இடத்துல இருந்து பாடுறார். பெருமானே, உன்னை பார்த்து சடையாய் என்று அழைக்கிறாள். சிவபெருமான் ஜடை கருணைக்கு அடையாளம். கங்காதேவி மேலே இருந்து அப்படி பாயிரேன்னு பாஞ்சாளாம். கங்கை என்ன சொன்னால், நான் பாயிர வேகத்திலே இந்த சங்கரனையும் சேர்த்து அடித்து கொண்டு போய் விடுவேன். சிவபெருமான் தலையில பாயிறான் காசியில, அவ்வளவு வேகம். சிவபெருமான் என்ன பண்ணார்? சடைய விரிச்சார். கங்கை காணாம போயிட்டா. இறைவர் சடா மகுடத்துள் கங்கை அடங்கும். பகீரதன் கும்பிட்டான், பெருமானே கங்கைய கொஞ்சம் விடு. ஒரு முடிய லேசா எடுத்து விட்டார். அதுதான் இப்ப ஓடுற கங்கை. 2500 கிலோமீட்டர் ஓடி ஹூபடியில கல்கத்தாவில் போய் சேருதே. அந்த கங்கை ஒரு முடியில உள்ள தண்ணீர். சிவபெருமானுக்கு சடையாய் என்னும்மால், சரணி என்னும்மால், விடையாய் என்னும்மால், வெறுவா விழும்மால், மடையார் கூவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளுன் மெலிவே. உன் கோயில்ல இந்த மலர் குவளை மலர் மலர்ந்திருக்கிறது. இந்த பொண்ணுடைய குவளை கண் கூம்பி இருக்கிறது. மலரை மலர வைக்கக்கூடிய நீ இவள் கண்ணை மலர வைக்க வேண்டாமா? மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. தொழக்கூடியவங்களுக்கு துன்பம் கொடுக்கலாமா? யாரு கேட்கிறா? திருஞான சம்பந்தர் கேட்கிறார். வாழ் இவளை துயராக்கினையே. தொழக்கூடியவங்களுக்கு துன்பம் கொடுத்தால், பெருமானே உன் கோயிலுக்கு நாளைக்கு யார் வருவா அப்படின்னு அர்த்தம். 10 பாட்டு, 11வது பாட்டு திருக்கடை காப்பு பாடி முடிச்சார். விஷம் இறங்கிற்று, எழுந்தான். இதுதான் ஆக்கல். கூட்டிக்கிட்டு போனார். சிவன் சந்நிதியில தாலி கட்ட சொல்லி அனுப்பிச்சார். அப்புறம்தான் புரியுதா சைவ நெறி என்ன? ஆண்டவனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதை விட அழுத பெண்ணின் கண்ணீரை மாற்றுவது முக்கியம் என்று காட்டியவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். நினப்பில் வச்சுக்கிடுங்க. 2வது செய்தி, ஆக்கல் காத்தல். இப்போ நான் எங்க வந்துட்டேன்? ஆக்கல்ல நிக்கிறேன். இன்னொரு ஆக்கல் உண்டு தெரியுமா? சென்னை, மயிலாப்பூர், மயிலை, மயிலையே கையிலை, கையிலையே மயிலை, மயிலாப்பூர். அன்னை பராசக்தி ஒரு மயிலாயிருந்து எம்பெருமானை வழிபட்ட திருத்தலங்கள் 2. ஒன்று மயிலாடுதுறை, இன்னொன்று மயிலாப்பூர். இது மயிலை. அங்கே சிவநேச செட்டியார் என்று ஒருவர். பேரை பார்த்தீங்களா? சிவநேசன். அருமையா இருக்கு அந்த பேரு. பேரெல்லாம் அப்படி வைக்கணும். சிவநேச செட்டியார். ஒரு பொண்ணு பிறந்தது. ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, அதுவும் பெண் குழந்தை. வளர்த்தார். 3 வயசு சிவபெருமான் திருநாமத்தை சொல்லி கொடுத்தார். 4 வயசு திருஞான சம்பந்தரை பத்தி சொல்லி கொடுத்தார். இந்த பொண்ணு திருஞான சம்பந்தரை நினைக்குது. 4 வயசு பொண்ணு. இவர் என்ன பண்ணினார்? திருஞான சம்பந்தருக்குத்தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். திருஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து அந்தனர். இவரு சிவநேச செட்டியார். இந்த சாதி ஒத்துக்குமா? அவர் அந்தனர், கவுண்டின்ய கோத்திரம். இவரு வணிகர்.
பழக்கம் இல்லை. ஆனால் சிவனடியார்களுக்கு ஜாதி வித்தியாசம் கிடையாது. அதனாலே என்னுடைய மகளை திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிவிட்டார். 5 வயசு. அந்த பொண்ணு பாம்பு கடிச்சு இறந்து போச்சு. கொண்டு வந்தார், எரிச்சார், சாம்பலை குடத்துல வச்சார். சாம்பல் குடத்தை வீட்டு பூஜை அறையில வச்சுட்டார். ஏன்? இது திருஞான சம்பந்தர் சொத்து. இருக்கோ இல்லையோ கையில ஒப்படைச்சிருவேன். நம்ம எல்லாம் இறந்து போனா நம்ம சாம்பலை வீட்டுக்குள்ள கூட கொண்டுகிட்டு வர மாட்டாங்க, தெரிஞ்சுங்க. வெளியில தோட்டத்திலே வச்சிருந்து கங்கையிலையோ காவேரியிலையோ வைகையிலையோ கொண்ட கரைச்சி 3 முங்கு போட்டுட்டு நம்மளை மறந்துடுவாங்க. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி புனமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே திருமூலர். இந்த சாம்பல் குடத்தை உள்ள வச்சிருக்கார். திருஞான சம்பந்த பிள்ளையார் சென்னைக்கு வரார். திருவொற்றியூர்ல கும்பிடுறார். திருவொற்றியூர் தான் பட்டினத்தார் சமாதியான இடம். பட்டினத்தார் சிவலிங்கமாக மாறிய இடம் திருவொற்றியூர். திருவொற்றியூர்ல வந்து நிற்கிறார் ஞான சம்பந்தர். திருவொற்றியூருக்கும் மயிலாப்பூருக்கும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டராவது இருக்கும். ரொம்ப தூரம். போற வழியெல்லாம் ஞான சம்பந்தர் நடந்து போறதுக்கு பூவினாலே ஒரு காவணம் போட்டு இருக்காங்க. காவணம்னா தெரியுமா? கொட்டகை, மேல் தளம், காவணம். காண சோலை, சோலை மாதிரி போற வழியெல்லாம் மேல ஒரு பெரிய காவணம், கொட்டகை, பந்தல்னு சொல்ற பழக்கம் இல்லை, போட்டிருக்காங்க. கீழே நடந்து போறதுக்கு மல்லிகைப்பூவா கொட்டி கிடக்கு. திருஞான சம்பந்தர் சின்ன பிள்ளை. இந்த கால் வலிக்கும், கல்லு பட்டா கால் உறுத்தும், அதனால மல்லிகைப்பூ. திருஞான சம்பந்தர் பார்க்கிறார், யார் அது இவ்வளவு தூரத்துக்கு பூப்பந்தல் போட்டு இவ்வளவு தூரத்துக்கு காவணம் கட்டி யாரு பண்ணது தெரியல. மயிலாப்பூருக்கு வந்தாச்சு. மயிலாப்பூர்ல கோயில் வாசப்படியில இப்ப இருக்கிற மயிலாப்பூர் கோயில் இல்லை, கடற்கரையில இருந்த பழைய கோயில். கடற்கரையிலே இருந்த பழைய கோயிலை வெள்ளைக்காரர்கள் இடித்து அதை சர்ச்சாக மாற்றிவிட்டு இப்பொழுது உள்ள கோயிலை பின்னால் கட்டச் செய்தார்கள். எப்படி சார் தெரியுங்கிறீங்களா? சர்ச்சு கோயில்ல தூணுல ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். போய் பாருங்க, சாந்தோம் சர்ச்சுன்னு பேரு. சாந்தோம் சர்ச்சில் தூணுல ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் எப்ப சர்ச்சுக்கு போனாரு புரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் ஞான சம்பந்தர் பாடின மயிலாப்பூர். இப்ப இருக்கிறது பின்னால் கட்டப்பட்ட கோயில், 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால். நான் சொல்றதெல்லாம் பழைய கோயில். பழைய கணேச செட்டியார் நிற்கிறார். திருஞான சம்பந்தர் போனாரா, காலில் விழுந்து கும்பிட்டார். எல்லாரும் சொன்னாங்க, பூப்பந்தல் போட்டவர் இவருதான், பெரிய கோடீஸ்வரர். ஒரு பொண்ணு இப்படி ஆயிப்போச்சு. குடத்தை தூக்கி வந்து முன்னால வச்சிட்டார். யாருக்கு முன்னால? ஞான சம்பந்தருக்கு முன்னால. இது உங்க சொத்து. எல்லா கதையும் தெரிஞ்சது. ஞான சம்பந்தர் பார்த்தார், எந்த பாடலிலும் அதிகமாக குழந்தைகளையோ பெரியவர்களையோ பெயர் சொல்லி பாடா ஞான சம்பந்தர். அத்தனை பாட்டிலையும் இந்த பொண்ணு பேரு பூம்பாவை, பாவை, பூம்பாவை, பூம்பாவை என்று பாடினார். அத்தனை பாட்டிலையும் மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உங்க அப்பா எல்லாருக்கும் சோறு போடுவாரே, சோறு போடுறத பார்க்காம போயிட்டியா? கோயிலுக்கு வந்து அன்னதானம் பண்றது அவளது சிறப்பு. தைப்பூசம் காணாம போயிட்டியே. மைப்பூசு முன்கள் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு முன்பொழுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்காணாதே போதியோ பூம்பாவாய். கும்பாபிஷேகம் பெருஞ்சாந்தின்னு பேர். பெருஞ்சாந்தி காணாதே
போதியோ பூம்பாவாய், கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய். ஒவ்வொரு மாசமும் மயிலாப்பூர்ல ஒவ்வொரு திருவிழா, இதெல்லாம் பார்க்காம போயிட்டியே அழுதார். 10வது பாட்டு குடம் உடைஞ்சது. எத்தனாவது பாட்டு மறக்கப்படாது. 10வது பாட்டு குடம் உடைஞ்சது. பூம்பாவை வளர்ச்சியோட வந்து நிற்கிறான். அம்மா வயிற்றிலிருந்து நம்ம வெளியில வர்ற போது எத்தனாவது மாசம் வெளியில வரான்? 10வது மாசம். முந்தித்தவங்கிடந்து 300 நாள் சுமந்து. 300 நாள்னா 10 மாச கணக்கு. அது வயிற்றுல 10 மாசம், இது பாட்டுல 10 மாசம். தமிழ்ல இவர் பாட 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 உள்ளே இருந்த எலும்பு, உள்ளே இருந்த சாம்பல் எல்லாம் வளர்ந்து 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 தமிழால் வளர்ந்தது, சிவத்தால் வளர்ந்தது. 10வது பாட்டு 10வது மாசம் குடம் உடைஞ்சுது. பொண்ணு வளர்ச்சியோட வந்து 12 வயசு பொண்ணு நிக்குது. ஞானசம்பந்தருக்கும் கிட்டத்தட்ட 12-13 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அழகா இருக்கு. செட்டியார் இப்போ ஒரு காரியம் பண்ணார். என்ன தெரியுமா? சாமி, இந்த குழந்தைய நீங்க தான் உண்டாக்கி கொடுத்தீங்க. இவளை உங்களுக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தீர்மானம் பண்ணி இருக்கேன். கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போங்க. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? செட்டியார் கோடீஸ்வரர். அங்கிருந்து இங்க வரைக்கும் பூவினாலேயே பந்தல் போட்டிருக்கார். பெரும் பணக்காரர். சந்தோஷம் மாமான்னு இருப்போம், அப்படித்தானே சொல்லியிருப்போம். ஞானசம்பந்தர் என்ன சொன்னார்? அதுதான் சைவ நெறி. என்ன சொன்னார் தெரியுமா? உங்க பெண்ணு இறந்து போயிட்டா, இது நான் உண்டாக்கிய என்னுடைய மகள், மனைவி அல்ல, என்னுடைய மகள். புரியுதா? சுவாமி விவேகானந்தர் 1893 அமெரிக்காவுக்கு போனார். சிகாகோ பெரிய மகாநாடு. அங்கிருந்து நேர யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். சுவாமி வந்து பேசின இடம், சுவாமி பேசுற பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்த மகா ஞானி ஒருவர் அதை கேட்டார். யார் தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் இருந்த பெரிய யோக சுவாமி. கரெக்ட், சிவயோக சுவாமி. அவருக்கு என்ன பேரு? சிவயோக சுவாமி. கேட்டார். அதை சிவயோக சுவாமி எழுதுறார். விவேகானந்தர் எங்க பேசினாரோ அந்த இடத்துல போய் கொஞ்ச காலம் வாழ்ந்தார். அப்புறம்தான் தேரடிக்கெல்லாம் போனது சிவயோக சுவாமிகள். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போறார். 1893 செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி 7000 பேர் கூடியிருக்கக்கூடிய சர்வ மத மகாநாடு. பேசிட்டார். எல்லாரும் கையை தட்டினாங்க. அன்னைக்கு அவர் தான் பெரிய ஆள். நல்லா பேசினார். என்ன பேசினார்? 7 வார்த்தை பேசினார். 7000 பேரும் எந்திரிச்சு நின்று கையை தட்டினாங்க. மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 7 வார்த்தை தான். என் அன்புக்குரிய அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே. ஏன் கையை தட்டினாங்க? நாங்கள்லாம் சீமான்களே சீமாட்டிகளேன்னு பேசணும். இந்து மதத்தை சேர்ந்தவர் வந்து எங்களை எல்லாம் சகோதரனாகவும் சகோதரியாகவும் ஆக்கிவிட்டார். உலக மக்களை எல்லாம் சகோதரனாகவும் சகோதரியாகவும் மாற்றக்கூடிய பெருமை, வலிமை, எண்ணக்கூடிய ஆற்றல், பண்பாடு இந்து மதத்துக்கு உண்டு என்பதை இந்த சாமியார் நிரூபித்து விட்டார். கையை தட்டினாங்களா? இப்பத்தான் நான் கதைக்குள்ள வரேன். அங்க ஒரு அமெரிக்க பொண்ணு, அழகான பொண்ணு, ஒரு 19-20 வயசு இருக்கும். சுவாமி விவேகானந்தருக்கு 30 வயசு. பக்கத்துல வருது. இவரை கல்யாணம் பண்ணிக்கணும். அழகா இருக்கார், அறிவுள்ளவரா இருக்கார், கெட்டிக்காரரா இருக்கார். அறிவும் அழகும் ஒன்னா சேராது, இங்க சேர்ந்திருக்கு. கேட்கணும். என்ன கேட்கலாம்? நான் உங்களை காதலிக்கிறேன். நல்ல அல்ல. ஒரு பொண்ணு போய் அப்படி சொல்லாது.
ஐ லவ் யூ சொன்னா நல்லா இருக்காது, அசிங்கமா இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? கெட்டிக்கார பொண்ணு சாமிகிட்ட வந்தா, ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ. உங்களை மாதிரி ஒரு மகனை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். சுத்தி வளைச்சு தொட்டுவிட்டா. நம்ம ஊர் இந்த காலத்து சாமியாரா இருந்தா அமெரிக்கா பொண்ணு கூப்பிடுறா தேங்க்யூன்னு பின்னாலே போயிருப்பாரா இல்லையா? சுவாமிஜி என்ன சொன்னார்? அவன் என்ன கேட்டா, சுவாமி ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ. ஒய் ஐ ஆம் யுவர் சன் மை டியர் மதர். என்ன மாதிரி ஒரு மகன், என்ன நானே உனக்கு மகன். அசந்து போயிட்டா. திஸ் இஸ் இந்தியான்னா. புரியுதாம்மா உங்களுக்கெல்லாம்? இதுதான் இந்திய பண்பாடு. எது? மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் தாய்க்கு சமம். அமெரிக்காவில் எப்படி? தாயை தவிர மற்றவர்கள் எல்லாம் வேண்டாம், நான் சொல்லப்படாது, விட்டுட்டேன். நீங்க கெட்டிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நிலைநாட்டினார். என்ன சொன்னார்? தாயே நான் உனக்கு புள்ள. இப்ப புரியுதா? ஞானசம்பந்தர் சொன்னதும் விவேகானந்தர் சொன்னதும். விவேகானந்த சுவாமி 1897 4 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு சிலோனுக்கு வந்தார். யாழ்ப்பாணத்தில் வந்து பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாட்டில் வர்ற பொழுது பாஸ்கர சேதுபதி மகாராஜா விவேகானந்தரை என் தலையில காலை வச்சு இறங்கணும்னார். தமிழ்நாட்டு தரையில் உங்கள் கால் படும் முன்னால் என் தலையில் பட வேண்டும். விவேகானந்தர் சொன்னார், முடியாது, நீங்கள் சேதுபதி மகாராஜா, ராமச்சந்திரனால் தரப்பட்ட பதவி சேது காவலன், உங்க தலையில கால் வைக்க மாட்டேன். அப்படின்னா என் கையிலையாவது காலை வச்சு இறங்குங்க. சரி. படகுல இருந்து சுவாமி இறங்குற பொழுது குந்தி உட்கார்ந்து பாஸ்கர சேதுபதி மகாராஜா 2 கையையும் ஏந்த 2 கையிலையும் காலை வச்சு இறங்கினார் சுவாமி விவேகானந்தர். மதுரையில வந்து பேசினார், தஞ்சாவூர்ல பேசினார், சென்னைக்கு வர்றார். எக்மோர்னு ஒரு பகுதி, ட்ரெயின்ல வரார். 50,000 பேர் கூட்டம் திரண்டு இருக்கு. அங்க உள்ள டிக்கெட் எல்லாம் வித்து போச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குவோம் பாருங்க, எல்லாம் வித்து போச்சு. அவன் போர்டு போட்டு விட்டான், விவேகானந்த சாமி வர்ற பொழுது இன்னைக்கு இனிமே யாரும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க வேண்டாம். அவ்வளவு கூட்டம் திரண்டு நிக்குது. விவேகானந்தர் இறங்குறார். ஒரு வயசான பாட்டி பக்கத்துல போனான். அப்பா திருஞான சம்பந்தா வந்தியான்னா. அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். அப்பா திருஞான சம்பந்தா வந்தியா? ஒரு ஒண்ணு புரியல. ஹூ இஸ் தட் திருஞான சம்பந்தர்? திருஞான சம்பந்தர் இவர் விவேகானந்தர்ல. என்ன பாட்டி இவரை போய் திருஞான சம்பந்தருக்கு? அட போய்யா. திருஞான சம்பந்தர் அன்றைக்கு தமிழ்நாட்டில் சைவத்தை காப்பாற்றினார். இவர் அமெரிக்க நாட்டில் இந்து மதத்தை காப்பாற்றினார். அது 7ஆம் நூற்றாண்டு, இது இப்பொழுது 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு. இவர் தான் திருஞான சம்பந்தர். எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? போதும். இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போறோம். ஆக்கல் ஆட்சி. ஆக்கலுக்கு 2 எடுத்துக்காட்டு சொன்னேன். என்ன 2 எடுத்துக்காட்டு? ஒண்ணு மயிலாப்பூர்ல பெண்ணை உண்டாக்கினது, இன்னொன்னு திருமருகல். போதும். அப்புறம் காத்தல். ஆக்கலுக்கு அப்புறம் காத்தல். திருவேளிமிழலை, விண்ணிலை விமானம். பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. எல்லாம் பொருளை கொண்டே பதுக்கி விட்டாங்க. காசு ரொம்ப கொடுத்தா கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. திருநாவுக்கரசர் ஒரு பக்கம், திருஞான சம்பந்தர் ஒரு பக்கம். சிவபெருமானே, இந்த மக்களுக்கெல்லாம் பசி நீதான் காப்பாற்றணும். சிவபெருமான் என்ன பண்ணார்? ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுத்தார். கிழக்கில் வச்சிருக்கிறது ஞான சம்பந்தருக்கு, மேற்கில் வச்சிருக்கிறது அப்பர் சுவாமிக்கு. எடுத்துக்கிடுங்க. ஆளுக்கு ஒரு தங்க காசு.
எடுத்து அந்த தங்க காசை விற்று அந்த பணத்தை வாங்கி சாப்பாடு போடுங்கள். சாப்பாடு போட்டாங்க. ஞானசம்பந்தர் இருக்கிற இடத்துல சாப்பாடு மத்தியானம் 12 மணி ஆகுது. அப்பர் சுவாமிகள் இருக்கிற இடத்துல சாப்பாடு 10 மணிக்கே முடிஞ்சு போகுது. எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. நம்ம காலமா இருந்தா இங்க ஃபர்ஸ்ட் பேட்சில் சாப்பிட்டு அங்க போயிடுவாங்க. 10 மணிக்கு இங்க சாப்பிட்டு 12 மணிக்கு அங்க போகலாம். அது ஒருவேளை சாப்பாடு. ஒருவேளை சாப்பிட்றவனுக்கு யோகின்னு பேரு, 2 வேளை சாப்பிட்றவனுக்கு போகின்னு பேரு. போகின்னா இன்பத்தில் இச்சை உள்ளவன். 3 வேளை சாப்பிட்றவனுக்கு ரோகின்னு பேரு. 4 வேளை சாப்பிட்டா துரோகின்னு பேரு வைக்கலாம். 4 வேளை சாப்பிட்றமா இல்லையா? ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாமிகிட்ட வந்தாங்க, திருஞான சம்பந்தர்கிட்ட. அங்கே சாப்பாடு 10 மணிக்கு ஆகுது. அப்பர் சுவாமிகிட்ட இங்கே 12 ஆகுது, தெரியல சுவாமி. சமயக்காரரை கூப்பிடு. வந்தார். என்ன செய்தி, ஏன் இப்படி? சாமி, திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் கொடுக்கிற காசு தொட்டா வளையுது, அவ்வளதும் தங்கம், கொஞ்சம் கூட செம்பு சேர்க்கல, 24 கேரட் தங்கம். உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கிறது கொஞ்சம் செம்பு சேர்ந்துருச்சு, 22 கேரட் தங்கம் வளையல. கடைக்கு கொண்டு போனா இப்படி பார்க்கறான், அப்படி பார்க்கறான், தேய்ன்னு தேய்க்கிறான், அதிலே பாதி தங்கம் போயிருது. அதுக்கப்புறம் அந்த கடை மத்தியஸ்த கடைக்கெல்லாம் போய் வர்றதுக்கு நேரம் ஆகுது. நாங்க அதுக்கப்புறம் தான் பொருள் வாங்கி சமைக்கிறோம். சிவபெருமானே ஏன் இப்படி பண்ணனேன்னு கேட்கல. வாசி தீரவே காசு நல்குவீர். வாசின்னா குற்றம். வாசி தீரவே காசு நல்குவீர். மிளலை ஏசின் மிளலையீர், ஏசல் இல்லையே அருமையா பாடுறார். அப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணார்? ஒழுங்கான காசு கொடுத்தார். ஏங்க இந்த சிவபெருமான் இந்த வேலை பார்க்கிறாரு? ஒரே காசு கொடுக்க வேண்டியதானே. ஏன் தெரியுமா? அப்பர் சுவாமி தோல்ல ஒரு உழவாரப்படை வச்சிருப்பார். எல்லா கோயில்லையும் எங்கெல்லாம் முள்ளு கிடக்கோ, கல்லு கிடக்கோ, செடி கிடக்கோ எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி ஆலய திருப்பணி பண்ணினார். சம்பந்த சுவாமி ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, சிவபெருமான் அருள் பெற்ற புள்ள, அதெல்லாம் பண்ணல. அதனால லேசா ஒரு அடையாளத்தை காமிச்சு விட்டு திரும்ப மாத்தி விட்டார். நிறுத்துங்க, இது காத்தல். ஆக்கல் காத்தல் 5 சொல்லணுமே. 3வது. இப்ப இதுல என்ன சைவ நெறி? ஒன்னொன்னுலையும் சைவ நெறி இருக்கு. என்ன சைவ நெறி? பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடு, அப்புறம்தான் பக்தியை பத்தி பேசணும். 10 நாள் பட்னி இருந்தவன்கிட்ட போய் மந்திரம் சொல்லுன்னு சொல்லுவானா? ப ஜீவானந்தம்னு தமிழ்நாட்டில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் பேசுற போது நான் அடிக்கடி கேட்டிருக்கேன். 1960 எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆத்துல நின்று அரகரான்னாலும் சோத்துல இருக்கிறான் சொக்கலிங்கம் பாரு. நீ எங்கதான் என்ன சொன்னாலும் முதல்ல சாப்பாடு போடு, எல்லாருக்கும் உணவு. பசித்தவருக்கு சாப்பாடு போடு, அதுதான் ரொம்ப முக்கியம். நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோயில் பழவர்க்கதாமே. நம்ம எல்லாம் நடமாடுற கோயில், நம்ம பார்க்கிற கோயில் படமாடுற கோயில். அந்த கோயிலுக்கு கொடுத்தா இந்த கோயிலுக்கு வராது, இந்த கோயிலுக்கு சோறு போட்டா அந்த கோயிலுக்கு வரும். திருமந்திரம் காட்டக்கூடிய சைவ நெறி. சாப்பாடு போட்டாச்சு. ஆக்கல் காத்தல். வேகமா போறேன். 3வது அழித்தல். சமணம். மதுரை பூரா சமணர்கள். பாண்டியனும் சமணனாகி விட்டான். சைவத்துக்கும் சமணத்துக்கும் என்னங்க அப்படி வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அடிப்படையான வித்தியாசம் 3 விஷயம் சொல்றேன். 1, நாம் பண்ணின வென அதுவா வந்து என்ன பிடிச்சுக்குமா,
இல்ல வினைக்கு தகுந்த உடம்பை கடவுள் கொடுப்பாரா? நாம் பண்ணின வினை அதுவா என்கிட்ட வந்து நான் தான் நல்வினை, இந்த பக்கத்துல நிக்குது இல்ல இதான் தீவினை, ரெண்டு பேரும் உன்னை பிடிச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியா பிடிச்சுக்கோம்? அதுக்கு உயிர் இல்லை. இந்த மைக் இருக்கு, இதுவா வந்து எனக்கு முன்னால உட்கார்ந்தா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். யாரோ கொண்டாந்து வைக்கணுமா இல்லையா? நல்வினை தீவினைகளை நம்மிடத்திலே கொண்டு வந்து அதற்கு தகுந்த உடம்பை கொடுத்து உயிரையும் உடம்பையும் சேர்ப்பவர் சிவபெருமான். இது நம்ம சைவ சித்தாந்தம். சமணர் எப்படி தெரியுமா? செஞ்சவன அதுவா வந்து ஒன்ன பிடிச்சுக்கும். பாட்டு சொல்லவா? நாலடியார். 1000 பசுமாடு இருக்கு, கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டேன். கண்ணுக்குட்டி 1000 பசுமாட்டுல அவங்க அம்மா பசு எதுவோ அதுகிட்ட போய் நிக்குது. எனக்கு 1000 பசுவும் ஒரே மாதிரி தான் தெரியுது. அமெரிக்கா போனேன், அத்தனை வெள்ளைக்காரனும் ஒரே மாதிரி தான் எனக்கு தெரிகிறேன். வெள்ளைக்காரன் வந்து நம்மளை பார்த்தா நம்மளெல்லாம் ஒரே மாதிரி தான் அவனுக்கு தெரியும். பசுமாடு பூரா ஒரே மாதிரி தெரியுது. இந்த கண்ணுக்குட்டி சரியா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு. அது மாதிரி நீ பண்ணன வென உன்னை கண்டுபிடிச்சிடும். கண்ணுக்குட்டிக்கு உசுறு உண்டு, வெனைக்கு உசுரா உண்டு. அதான் சமணத்துல தகராறு. பல்லாவுள் உய்த்து விடினும் குளக்கன்று வல்லதாம் தாய் நாடி கோடலை நல்ல பழவினையும் அன்ன தகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளர்க்கு. நாலடியார். வினை கண்டுபிடிச்சு நம்மள்கிட்ட வந்துடும். அதெல்லாம் ஒரு காலம் வராது. கடவுள் இருந்து பூட்டி வைக்கணும். இது சமணத்துக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம். 2வது வித்தியாசம், வீட்டில் விளக்கேற்ற கூடாது, கோயில்ல விளக்கேற்ற கூடாது. ஏன்? வீட்டில் பூச்சி விழுந்து செத்து போயிடும். நல்லா தான் இருக்கு. நமக்கு இறந்தாலும் விளக்கேற்றணும், இருந்தாலும் விளக்கேற்றணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலருங்காண்பது, நல்லக விளக்கு அது நமச்சிவாயவே, ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே. நமக்கு விளக்குத்தான் எல்லாம். இந்த முக்கியமான 3வது விஷயம் சொல்றேன். சமணத்துல பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. அம்மா ஒத்துக்குவீங்களா? என்ன உதப்பீங்களா? நான் சொன்ன என்ன உதப்பீங்கல்ல? பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. ஏன்? பெண் என்பவள் குழந்தை பெறுவதற்கானவள், வேற ஒண்ணு அவளுக்கு கிடையாது. சமணம். அப்ப எப்பத்தான் சார் அந்த ஆன்மாவுக்கு மோட்சம்? அடுத்த பிறவியில அவ ஆணா பிறந்து மோட்சத்துக்கு போகணுமா? சமணம். நம்ம சைவம் முதல்ல மீனாட்சியை கும்பிட்டு பிடித்தேன் சொக்கலிங்க பெருமான்ட்டே போகணும். மதுரைக்கு வந்திருக்கீங்களா? முதல்ல யாரை கும்பிடணும்? அம்பாளை கும்பிடணும். அருள் கிடைச்சாத்தான் ஆண்டவங்கிட்ட போகலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அருள் தான் அம்பாள். அம்பாளை கும்பிட்டுத்தான் அப்பாட்ட போகணும். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? அதனால நமக்கும் சமணத்துக்கும் ஒத்து வரலை. சமணம் மதுரை பூரா நிக்குது. எங்க பார்த்தாலும் அஸ்தி நாஸ்தி. அதான் அவன் மந்திரம். அஸ்தினா இருக்கிறது, நாஸ்தினா இல்லாதது. இறந்ததுக்கு அப்புறம் அஸ்தி தானே மிச்சம். அதனால அஸ்தி நாஸ்தி இதான் அவங்க மந்திரம். விபூதி பூசரவனை கண்டா அன்னைக்கு சாப்பிடப்படாது. நமச்சிவாயன்னு சொல்றத கேட்டா அன்னைக்கு சாப்பிடப்படாது. அது கண்டு முட்டு, இது கேட்டு முட்டு. முட்டுன்னா தீட்டுன்னு அர்த்தம். சிவநாமத்தை கேட்டா அது பாவம். விபூதி பூசரவரை பார்த்தா அது பாவம். இதான் சமணம். பாண்டிய நாடு, மகாராஜா சமணன், மகாராணி மங்கையர்க்கரசியார் சைவம். அப்பா, அந்த அம்மா என்ன பாடுபட்டிருக்கான். அவ முழுக்க சைவம். சோழ நாட்டு பொண்ணு. விபூதி பூசனா வீட்டுக்காரன் சாப்பிட மாட்டான். கண்டு முட்டு. விபூதி பூசாம இருக்க முடியாது.
சிவனுக்கு அடிமை. என்ன பண்ணுவா? சந்தனத்தையும் விபூதியவும் குழைச்சு நெஞ்சில பூசிக்குவாளா. பார்க்கிறவனுக்கு சந்தனமா தெரியும், எனக்கு விபூதியும் சேர்ந்துருச்சு. இந்த உடம்புக்கு கணவன் இவன், உயிருக்கு கணவன் சிவபெருமான். 2 பேரு 2 பக்கம் இருந்தா 2 பேருக்கு நான் ஒழுங்கா இருக்கணுமே. அந்த பொண்ணு என்ன பாடுபட்டிருக்கோம், தவிச்சது. திருஞான சம்பந்தருக்கு ஆள் விட்டது. திருஞான சம்பந்தர் எங்கே இருக்கார்? தமிழ்நாட்டில் வேதாரண்யம்னு ஒரு ஊர், திருமறைக்காடு. திருமறைக்காடு, திருமறைக்காட்டுல உட்கார்ந்து இருக்கார் ஞான சம்பந்தர். பக்கத்துல திருநாவுக்கரசர். பாண்டி நாட்டில இருந்து தூதுவர்கள் வந்தார்கள். எங்கிருந்து வர்றீங்க? மதுரை. என்ன செய்தி? மகாராணி மங்கையர்க்கரசியார் அனுப்பினார்கள். பாண்டி நாடு முழுக்க சமணம், நீங்கள் வந்து சமணத்தை வேறறுத்து சைவத்தை கொண்டு வர வேண்டும். ஞானசம்பந்தர் உடனே புறப்படுறேன்னு எந்திரிச்சார். திருநாவுக்கரசர் பக்கத்தில் இருக்கார். திருநாவுக்கரசருக்கும் ஞானசம்பந்தருக்கும் 60 வருஷத்துக்கு மேல வித்தியாசம். திருநாவுக்கரசர் 56 வயசுல தான் சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார். சமணர்கள் அவரை தொல்லப்படுத்தி விட்டாங்க. சுண்ணாம்பு காலவையில தூக்கி போட்டான், கல்லோட கட்டி கடலோட போட்டான். விளக்கு எரிஞ்சா விட்டில் பூச்சி செத்து போகும் அப்படின்னு சொன்னவன் ஒரு ஆளை தூக்கி சுண்ணாம்பு காலவையில போடுறான். அப்ப என்ன புரியுது? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. எங்க தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அது மாதிரி சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சரி, ஞானசம்பந்த சுவாமி புறப்படணும். அப்பர் சுவாமி சொல்றார், இன்னைக்கு நாளுங்கோளும் நல்லா இல்லை. ஏன்னா சமணன்ட்ட பெரும்பாடு பட்டவர் அவர். ஐயோ, இந்த சின்ன பிள்ளை இது போனா அவன் என்ன பாடுபடுத்துவான், பாடுபடுத்தக்கூடாது. அதுக்காக என்ன சொல்றார்? இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு அஷ்டமி, நவமி, ராவு காலம், யமகண்டம். உடனே ஞானசம்பந்த பிள்ளையார் அப்படி திரும்பினார். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. யாருக்கு? அடியாரவர்க்கு மிகவே. நீ அடியாராயிருந்தால் கிரகம் பூரா உனக்கு நன்மையை செய்யும். அருமையான பாட்டு. கடைசி பாட்டு என்ன தெரியுமா? தேனவர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வளர்சம் பொன்னெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இதை பாடக்கூடியவர்கள் வானுலகத்தில் அரசாட்சி செய்வார்கள். இது என்னுடைய ஆணை. கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 1947 ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஞாபகம் வருதா? 1947 ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி ராத்திரி 12 மணி. அப்பத்தான் 15 பிறக்குது. மவுண்ட் பேட்டன் ஒரு வெள்ளைக்காரர், அவர் தான் கவர்னர். இந்த பக்கம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, ராஜகோபாலாச்சாரி. ஜவஹர்லால் நேரு கிட்ட மவுண்ட் பேட்டன் கேட்கிறார், ஆமாம், உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறதா தீர்மானிச்சு போட்டோம், சுதந்திரத்தை எப்படி கொடுக்கிறது? இப்போ உங்க காரை எனக்கு வித்தீங்கன்னா கார் சாவியை கொடுப்பீங்க, வீட்டை வித்தோம்னா வீட்டு சாவியை கொடுப்போம். சுதந்திரம் கொடுக்கிறதுன்னா
சுதந்திரம்னு ஒரு பேப்பர்ல எழுதியா கொடுக்கிறது? எப்படி கொடுக்கிறது? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சொல்கிறார், கவலையே படாதீங்க, செங்கோல் கொடுங்கன்னார். அந்த காலத்திலே எங்க ராஜாக்கள் செங்கோல் வச்சிருப்பாங்க. செங்கோலை கொடுத்தாச்சுன்னா அரசாட்சி மாறிற்றுன்னு அர்த்தம். உடனே ராஜாஜி இங்கே திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு தகவல் கொடுத்தார். தமிழ்நாட்டிலே முதலில் தோன்றியது சம்பந்தர் ஆதீனம் மதுரை. அதுக்கு அடுத்தாற்போல் தோன்றியது திருவாவடுதுறை ஆதீனம். திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு தகவல் கொடுத்தார். திருவாவடுதுறை ஆதீனத்து மகா சந்நிதானம் பண்டார சந்நிதி வெள்ளியில செங்கோல் தயார் பண்ணார். அங்கே இருந்து பண்டார சந்நிதியே போகணும், அவருக்கு உடம்பு சரியா இல்லை. ஒரு தம்பிரான் சுவாமி அடுத்தாப்புல இருந்தவர், அவர் அனுப்பிச்சார். திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைய அனுப்பிச்சார் நாதஸ்வரம் வாசிக்க. ஒரு ஓதுவார அனுப்பிச்சார். எல்லாரும் தனி விமானத்தில் டெல்லிக்கு போனார்கள். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? 1947 ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி ராத்திரி 11:30 மணிக்கு எல்லாரும் டெல்லியில இருக்காங்க. 11:55 ஓதுவார் வேயுரு தோழிபங்கன் பாடினார். கடைசி வரி என்ன சொன்னேன்? ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர். அரசாழ்வர்னு சொன்னாரா? செங்கோல மவுண்ட் பேட்டன் எடுத்து ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுக்கிறார். திருஞான சம்பந்தனுடைய தேவாரம் பாடி ஆணை நமதே அப்படின்னு சொல்ல அந்த கையில உள்ள செங்கோல் நேருவுக்கு கொடுக்கப்பட்டது. திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அற்புதமாக நாதஸ்வரம் வாசிக்க, ஓதுவார் பாட, அந்த தம்பிரான் சுவாமி எடுத்து கொடுக்க, செங்கோல் மூலம் இந்திய நாட்டினுடைய ஆட்சி மாற்றப்பட்டது. அப்பவும் திருஞான சம்பந்தர் வாக்குத்தான் காவலாயிருந்தது. அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, இப்ப திருஞான சம்பந்தர் எங்கே இருக்கார்? திருமறைக்காடு வேதாரண்யம். பாடினார், புறப்பட்டார், மதுரைக்கு வந்துட்டார். வேகமா போயிடுறேன். மதுரைக்கு வந்த உடனே சமணர்கள் பார்த்தார்கள். ராஜாட்ட போய் சொல்லிவிட்டாங்க. ராஜா என்ன பண்ணனார்? இப்ப என்ன செய்யலாம்? அவர் இருக்கிற மடத்துக்கு தீய வச்சு விடலாம். தெருவில் போற பொழுது மயிர்பீலிய வச்சு கூட்டி கொண்டு போவார்கள். கிடக்கிற ஈ எறும்ப மிதிச்சிடப்படாதுன்னு. அந்த கருணை இப்போ இல்லை. புரியுதா? சொல்றது ஒண்ணு, செய்கிறது ஒண்ணு. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். இந்த உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு சொல்றான் பாருங்க. கொல்லாமைய பத்தி 1 மணி நேரம் பேசிவிட்டு எதிர்த்தாப்புல மட்டன் கடைக்கு போய் சாப்பிடுறான் பாருங்க. இவன் கிட்டையே போக கூடாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். சரி, ஞான சம்பந்த பிள்ளையார் இருக்கிற இடத்துக்கு தீ வைக்கணும். மந்திரம் சொன்னான். மந்திரம் சொன்னா தீ பிடிக்கும். தீ பிடிக்கல. ஏன்? ஞான சம்பந்தர் இருந்த இடத்துல மந்திரங்களுக்கெல்லாம் தலையான மந்திரம் இருக்கிறது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒன்னு சொல்றேன், கேட்பீங்களா? காலையில எந்திரிச்சு குளிச்சு விட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த வயிறு அப்படி போயிட்டு வரும், தெரியுதா? ஓம் நம சிவாய 108 முறை சொல்லுங்க, எந்த வியாதியும் வராது. பிராணாயாமம், இந்த காற்றை நல்லா இழுத்து விடுறீங்க, எந்த வியாதியும் வராது. கொரோனா ஓடி போயிடும், கிட்டக்கவே வராது. 2 வருஷமா அது படுத்தின பாட்டுல நம்ம பட்ட பாடு பெரும்பாடா போச்சு. மூடாத வாயெல்லாம் மூடி எவ்வளவு பாடுபட்டு போனோம். இந்த பிராணாயாமா பண்ணுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மந்திரம், இந்த மந்திரம் வந்த உடனே அந்த மந்திரம் ஒன்றும் பண்ண முடியல. நிஜமாவே தீய வச்சுட்டான். தீ பிடிச்சி எரியுது. தெற்காமணி மூல வீதி மதுரை, சம்பந்தர் மடம். தீ பிடிச்சி எரியுது. சாமி பார்த்தார்,
உடனே வாக்கு தமிழ் வந்தது. பையவே சென்று பாண்டியர்க்காகவே பொய்யராம் அமனர் கொழுதுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. பைய போகட்டும். ஏன் பையன்னார்? பையன்ன தெரியுமா? மெதுவா 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 பையப்போ அப்படிமா. தமிழ்நாட்டில் கடன் வாங்கிட்டியே பைய கொடு. பைய கொடுன்னா என்ன அர்த்தம்? மெதுவா கொடுன்னு அர்த்தம். உன் கையில் இருக்கிற பைய கொடுன்னு அர்த்தம் இல்லை. பொய்யராம் அமனர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. ஏன் பையவேன்னு தெரியுமா? இந்த நெருப்பு பாண்டியனை சேரட்டும். என்ன ராஜாதான் காரணம். பாண்டியனை சேரட்டும்னு சொல்லி இருந்தா அவன் நெருப்புல எரிஞ்சு போயிருப்பான். இவரு மதுரைக்குள்ள வந்தார் இல்ல, ஞானசம்பந்தர். அப்போ மந்திரி குலச்சிறையார் வந்து வரவேற்றார். வரவேற்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போறார். அப்ப கோயிலுக்குள்ள போற பொழுது ஞானசம்பந்தர் மீனாட்சிய பாடலை, சொக்கலிங்க பெருமான பாடலை, பாண்டிய நாட்டு ராணி மங்கையர்க்கரசிய பாடுறார். முத பாட்டதான் மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி. எத்தனை பட்டம் அவளுக்கு. பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆளவாய் யாவதும் இதுவே. மங்கையர்க்கரசி வரிவளை கைமடமானி, கையில் வளையலை அணிந்தவள். என்ன அர்த்தம்? கணவனை உயிரோடு வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனைவிக்குத்தான் கையில் வளையல் அணியக்கூடிய பழக்கம் உண்டு. சுமங்கிலி கையில வளையல் இருக்கும், அமங்கிலியா இருந்தா வளையல் போடக்கூடாது. இவர் அந்த பொண்ணை என்ன சொல்லிவிட்டார்? வரிவளை கை மடமானி, வளையலை கையிலே அணிந்த பெண் அப்படின்னு வாழ்த்திவிட்டார். இப்போ வேகமாக இந்த நெருப்பு போய் பாண்டியன் இறந்து போனால் காலையில வாழ்த்தினது ராத்திரிக்கு பொய்யா போயிடும். அதுக்காக என்ன சொன்னார்? பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவேன். அது பைய வந்தது, அவனுக்கு நெருப்பு மாதிரி வந்து வெப்பு நோயாக மாறிவிட்டது. உடம்பெல்லாம் எரியுது, படுத்து கிடக்கிறான், துள்ளுறான், இங்கே எரியுது அங்கே எரியுது, உடம்பு பூரா எரியுது, காந்துது. சமணர்கள் வந்தார்கள், மயிர்பீலிய வச்சு தடவினார்கள், மயிர்பீலி எரிஞ்சு போச்சு. அம்மா மங்கையர்க்கரசியார் வந்து சொல்லி ஞானசம்பந்தரை அழைத்து வந்தார்கள். ஞானசம்பந்தருங்கிற பேரை கேட்ட உடனேயே கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்துச்சு. அவர் வந்து தலைமாட்டில் உட்கார்ந்தார். சமணர்களும் வந்தார்கள், ஆளுக்கு பாதி. சமணர்கள் சொன்னார்கள், சாமி, இந்த வலது பக்கத்து வெப்பத்தை நீங்கள் மாற்றுங்கள், இடது பக்கத்து வெப்பத்தை நாங்கள் மாற்றுகிறோம். ஆணுக்கு வலது பக்கம் பலம் அதிகம், பெண்ணுக்கு இடது பக்கம் பலம் அதிகம். அம்பாள் மீனாட்சி சொக்கலிங்க பெருமானுக்கு இடது பக்கம் தானே இருக்கிறா. இடது பக்கம் பெண்மை, வலது பக்கம் ஆண்மை. ஆணுக்கு வலது பக்கத்துல வியாதி வந்தா மாத்துறது ரொம்ப கஷ்டம். என்ன பலமான பகுதி வலது பக்கம். வலது பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இடது பக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். சரி, பாண்டிய ராஜாவை கேட்டார்கள், நீங்க என்ன சொல்றீங்க? யாரு ஜெயிக்கிறாரோ அவர் பக்கம் நான் சேர்வேன். யாரு என் நோயை மாற்றுகிறாரோ அந்த மதம் பாண்டிய நாட்டின் மதம். சரி, சமணர்கள் இடது பக்கம் அப்படியே இந்த மயிர்பீலியை வச்சு தடவினா மயிர்பீலி எரிஞ்சு போச்சு. சாமி இங்க வந்தார், ஞானசம்பந்தர் விபூதி பை எடுத்தார். சம்பந்தர், சமணர்கள் சொன்னார்கள் இது மந்திரிச்ச விபூதி. அப்படியா? சரி. சொக்கலிங்க பெருமான் கோயில் மடப்பள்ளி சாம்பலை கொண்டா, மடைப்பள்ளி சாம்பல் சமைச்சடம்
கொண்டாந்தாங்க. கையில் எடுத்தார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்து வருவாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. 11 பாட்டு எடுத்தார், பூசினார். குளுகுளுன்னு ஆயிடுச்சு. இந்த பக்கம் குளுகுளுன்னு இருக்கு, அந்த பக்கம் தீப்பிடிச்சு எரியுது. இந்த பக்கம் காவேரி கரை, அந்த பக்கம் சகாரா பாலைவனம். இந்த உடம்பு எப்படி இருக்கும் யோசிங்க. என்ன பாடுபட்டிருப்பான் சாமி. இந்த பக்கம் எரியுதே, இந்த வெப்பமும் சேர்ந்து அந்த பக்கம் எரியுதே, எப்படியாவது மாற்றுங்கள். சாமி வந்தார், திருநீற்றை எடுத்து பூசினார். பாண்டியன் எழுந்தான். இப்பத்தான் முக்கியமான இடம். பாண்டிய ராஜா சொல்கிறான், இவர் வென்றார், நான் இவர் பக்கம் சேரப் போறேன். இவ்வளவு காலமா இருந்த ராஜ்யம் போன உடனே சமணர்களுக்கு கோபம் வந்தது. என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னும் 2 பரீட்சை நடத்துவோம். முதல் பரீட்சை, உங்க மந்திரத்தையும் நெருப்புல போடுங்க. எங்க மந்திரத்தையும் நெருப்புல போடுறோம். எது எரிஞ்சுதோ அந்த மதம் வேண்டாம், எது எரியாம இருக்கோ அது வேண்டும். சரி, அஸ்தி நாஸ்தின்னு எழுதி நெருப்புல போட எரிஞ்சு போச்சு. ஞானசம்பந்தர் இவ்வளவு மூட்டை வச்சிருக்கார் பாட்டு. உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியுமா? திருஞான சம்பந்தர் எப்போ பாட்டு எழுதினாலும் பின்னால உட்கார்ந்து எல்லாரும் அந்த பாட்டு அவர் பாடுற பொழுது 3 காப்பி எடுப்பாங்களாம். அப்ப என்ன செராக்ஸா இருந்துச்சு? இல்லை, 3 பேர் உட்கார்ந்து எழுதுவாங்களாம். இவர் பாடிக்கிட்டே இருப்பாரா, 3 பேர் எழுதுவாங்களாம். 3 காப்பி, 3 ஏடு. ஒரு ஏடு சிதம்பரத்துக்கு அனுப்பப்படும், பத்திரமா வச்சுக்கிடுங்க. ஒரு ஏடு எந்த ஊர்ல ஞானசம்பந்தர் பாடுறாரோ அந்த ஊர்க்காரங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க ஊர் காளையார் கோயிலா, இந்த நான் பாடி இருக்கிறேன் பாட்டு, உங்க ஊர் சாமி, நீங்கள்லாம் படிங்கோ. நமக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? நம்ம ஊர் சாமிய யாரோ ஒருத்தர் பாடி இருக்காரா, பாடு. அந்த ஊருக்கு 3வது காப்பி சம்பந்தருடைய சொந்தத்துக்கு. என்ன கெட்டிக்காரத்தனம்! இல்லைன்னா தமிழ் போயிருக்கும், கிடைச்ச பாட்டு கூட கிடைச்சிருக்காது. முடிஞ்சது. மூட்டைக்குள்ள எந்த பாட்டை எடுத்து நெருப்புல போடுறது? கையை விட்டு தொழாவினார், எடுத்தார். திருநள்ளாற்று பதிகம். திருநள்ளாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு ஏகப்பட்ட பேர் போய் கும்பிடுற இடம். காரைக்கால் பக்கம் திருநள்ளாறு. நான் போயிருந்தேன் ஒரு 6 மாசம் முன்னால. திருநள்ளாறு போயிருந்தேன். உள்ள சாமிக்கு பேரு தர்பாரண்யேஸ்வரர். சப்த விடங்க கஷேத்திரங்களில் அது ஒன்று. திருவாரூர் மாதிரி. அங்கேயும் தியாகராஜா உண்டு. நான் கோயிலுக்குள்ள போறேன். சிவலிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு புள்ள கிடையாது. சிவபெருமான் தனியா உட்கார்ந்து இருக்கார். நான் உள்ள போய் எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடி இந்த பக்கம் வந்து பார்க்கிறேன், திருவாரூர் தியாகராஜமூர்த்தி. அங்கேயும் ஆளை காணும். ஒரு புள்ள கிடையாதுங்க கோயிலுக்குள்ள. சுத்தி வந்தா 1000 பேர் நிக்கிறாங்க. சனீஸ்வர பகவான் சந்நிதி. நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தப்படுதா ஐயா? சனீஸ்வரன் சந்நிதியில 1000 பேர் சுத்தி வர்றேன். சனீஸ்வரா என்ன புடிச்சுக்காதே, சிவபெருமானே என்ன புடிச்சுக்கோன்னு நான் போய் கேட்கிறேன். சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே, திருவாசகம். பிடிச்சுக்காதேன்னு கேட்கிறான் 1000 பேர். சனீஸ்வர பகவானுக்கு தங்க அங்கி. அவர் காக்காயில வருவார்ல, காக்கா என்ன நிறம்? நம்ம நிறம், சரிதானா? அது தங்க காக்கா. அவர் இருக்காரு. நான் நினைச்சுக்கிட்டேன் அடுத்த வருஷம் போற போது கோயில் அர்ச்சகரும் தங்கத்துல பாவாடை கட்டி இருப்பாரு. எல்லா கூட்டமும் அங்க போய் நிக்குது. சிவபெருமான கும்பிட்டா நவகிரகங்களுக்கு மரியாதை கும்பிடு போட்டா போதும்.
சார் கும்பிடுங்க, மரியாதை கும்பிடு போடுங்க. சிவபெருமான கும்பிடாம சனீஸ்வரனை போய் சுத்தினால் ஜனாதிபதியை விட்டு விட்டு போலீஸ்காரனை சுத்தினாப்பல. சரிதானா? யார கும்பிடணும்? சிவபெருமான் கம்பீரமா இருக்கார், அங்க போய் காலில் விழுங்க. திருநள்ளாற்று பதிகம் எடுத்தார். போகமார்த்த பூன்முலையாள் 7-11 பாட்டு எடுத்தார், நெருப்புல போட்டார், பச்சையா இருந்தது. அதுக்கு பேரு பச்சை பதிகம்னு பேரு. ஞானசம்பந்தர் வரலாறு நிறைய. பெரிய புராணம் 4286 பாட்டு. அதுல ஞானசம்பந்தர் வரலாறு மட்டும் 1256 பாட்டு. பழைய வரலாறு சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி, திருவாசகத்தில் தில்லை பாதி. திருவாசகத்தில் சிதம்பரம் நிறைய, பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தர் வரலாறு நிறைய. நான் வேகமா போயிட்டு இருக்கேன். சரி, பச்சை பதிகம் ஆச்சு. இப்போ சமணர்கள் தோற்றார்கள். இப்ப என்ன சொல்றான்? வைகை ஆத்துல வெள்ளம் போகுது, வா 2 பேரும் நம்முடைய பாட்டை எழுதி அதுல போடுவோம். எந்த பாட்டு வைகையில அடிச்சுக்கிட்டு போகாம நிக்குதோ அந்த மதத்தை மன்னன் ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த குலச்சிறையார்னு ஒரு மந்திரி, அவரு பார்த்தார், ஏன்பா இப்படியே போயிட்டு இருந்தா எப்பத்தான் முடிக்கிறது? நீ தோத்து போனா என்ன பண்ற? சமணர்கள் சொன்னார்கள், நாங்கள் தோற்று போனால் கழுவில் ஏறுகிறோம். சம்பந்தர் சொல்லல, மறக்காதீங்க. சமணர்கள் சொன்னார்கள், தோற்றவர் கழுவில் ஏற வேண்டும். சம்பந்தர் தோற்றால் சம்பந்தர் கழுவில் ஏற வேண்டும். அதான் கட்டளை. சரி, வைகை ஆத்துல வெள்ளம் போகுது. நான் மதுரைக்காரன், 50 வருஷமா மதுரையில் இருக்கேன். மீனாட்சி பாதத்துல கிடக்கிறேன். வைகை ஆத்த பார்க்கிறோம். எங்க வைகை ஆத்துல தண்ணியே போகாது. தண்ணி போனா கூட தலகீழ நின்னா கழுத்தாளம் தண்ணி போகும். எப்படி? தலகீழ நின்னா கழுத்தாளம் தண்ணி போகும், அதுக்கு மேல போகாது. வைகை அப்படி வெள்ளம் போகுது. அன்னைக்கு அஸ்தீன் ஆஸ்தின்னு எழுதனானா பாட்டை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ராமநாதபுரம் பெரிய கம்மாயில கொண்ட சேர்த்துருச்சு. ஞானசம்பந்த பிள்ளையார் புதுசா 12 பாட்டு பாடினார். எப்பவும் 11 தான் பாடுவார். திருக்கடை காப்பு, இதுக்கு திருப்பாசுரம்னு பேர். 12 பாட்டு. வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. அதான் சார் சைவ நெறி. கடைசியா என்ன சொன்னார்? அந்தணர் வாழ்க. அந்தணர்னா யாரு? அறவோர். ஆண்டவனுக்கு பேரு தெரியுமா? அறவாளி அந்தணன். அறவோர், அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் பசுக்கூட்டங்கள் வாழ்க, வீழ்க தன்புனல் மழை பெய்யட்டும், வேந்தனும் ஓங்குக. பாண்டிய ராஜாவுக்கு முதுகு கூனல், கூன்பாண்டியன் இப்படி பாடினாரா, கூனல் நிமிர்ந்துருச்சு. உடம்பு கூனலும் நிமிர்ந்தது, உள்ள கூனலும் நிமிர்ந்தது. வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது. தீயவர் ஒழிக இல்லை, தீயது ஒழிக. அதான் தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க. எல்லா இடத்திலும் சிவநாமம் சேரட்டும். அடுத்து ரொம்ப முக்கியம், பாண்டி நாடும் துயர் தீர்கவே இல்லை, தமிழ்நாடும் துயர் தீர்கவே இல்லை, வையகமும் துயர் தீர்கவே. உலகமெல்லாம் துன்பம் போகட்டும். சைவ நெறி என்னன்னு கேட்டா, சிவபெருமானை வழிபட்டு உலகமெல்லாம் நல்லா இருக்கட்டும். 7ஆம் நூற்றாண்டு சிந்தனை, உலகமெல்லாம் வாழ்க.
அதான் சார் சைவ நெறி, மறந்துடாதீங்க. ஞானசம்பந்த பிள்ளையார் நிலைநாட்டியது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பாடினாரா. ஏடு எதிர்த்து போனுச்சு. வெள்ளம் இப்படி வருது, ஏடு எதிர்த்து போகுது. இந்த குலச்சிறையார் பார்த்தார், ஐயோ ஏடு எங்க போகுதோ, குதிரை மேல ஏறி ஓடுறார். கடைசி ஒரு இடத்துல அந்த ஏடு ஒதுங்குனுச்சு, போய் எடுத்து விட்டார். அந்த இடத்துக்கு பேரு திரு ஏடகம். திரு ஏடகம். பொன்னுமாமணிகளும் பொருதிரை சந்தையில் தன்னுளார் வைகையின் கரைதனிற்கமை உற அன்னமாமயனுமால் அடிமுடி தேடியும் இன்னவாரெனவனான் ஏடகத்தொருவனே. தேவகோட்டை செட்டியார் திருப்பணி பண்ணன கோயில் திரு ஏடகம். திரு ஏடகத்துல ஒதுங்குனிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. சமணர்கள் சொன்னபடி கழுவில் ஏறினார்கள். எத்தனை சமணர்கள்? 8000 பேரா? அப்படித்தான் ரொம்ப பேரு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஊருக்கு பேரு 8000 பேரு. 8000 ஊர்ல இருந்த சமணர்கள் அவங்கதான் ராஜ்யத்துக்காக இங்க இருந்து இவ்வளவு தப்பும் பண்ணவங்க. 8000 ஊரை சேர்ந்த சமணர்கள் கழுவேறினார்கள் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. எத்தனை பேரா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. கழுவில ஏறுன்னு ஞானசம்பந்தர் சொல்லல, சொன்னது அவன். தன்வினை தன்னை சுடும். சொன்னபடி கழுவில் ஏறினார்கள். இதெல்லாம் உங்களுக்கு யாரு சார் சொன்னா? திருப்புகழ் அருணகிரிநாத சுவாமி பாடுறார். மாற அன்று மாள அன்று அமன் நீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காளகண்டனுமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. காசியில பாடுற திருப்புகழ் பாட்டு. மாள அன்று அமன் நீசர்கள் கழு ஏற, கழுவில் அவர்களை ஏத்த இல்லை. மாள அன்று அமன் ஈசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா. முருகன் தான் தன்னுடைய அம்சத்தை திருஞான சம்பந்தராக கொண்டு வந்தான் என்பது அருணகிரிநாதருடைய வாக்கு. முருகப்பெருமானுக்கு அவதாரம் கிடையாது, அவர் பிறக்க மாட்டார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சிவபெருமானுக்கு அவதாரம் கிடையாது, முருகனுக்கு அவதாரம் கிடையாது, அம்சம் மட்டும் உண்டு. அம்சம்னா அவர்களுடைய ஆற்றலை பெற்று பிறக்கலாம். அதனால ஞானசம்பந்த பிள்ளையார் முருகனை போல முருகனுடைய ஆற்றலை பெற்று பிறந்தவர். சமணை தமிழ்நாட்டிலே இருந்து அழித்தது அழித்தல். எத்தனை ஆச்சு? ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல். 4வது. வேதாரண்யம் கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல முன்கதவு சாத்தி கிடக்கு, எல்லாம் சைடு கதவு வழியா உள்ள போறாங்க. ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டு முன்வாசல் வழியா உள்ள போகணும், பின்வாசல் வழியா உள்ள போகக்கூடாது. ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கு பின்வாசல் வழியா உள்ள போனார். இன்னும் இலங்கை பிரச்சனை தீர மாட்டேங்குது. எப்படிப்பட்ட ஒரு நாடு எங்க? சைவன் தழைக்க பாடுபட்டவர்களில் இலங்கை தமிழ் மக்கள், யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் முன்னணியில் நிற்பவர்கள். புரியுதா? பின்னால போகக்கூடாது, முன்வாசல் வழியாத்தான் வரணும். இப்ப முன்வாசல் வேதாரண்யம் கதவு சாத்தி கிடக்கு, எல்லாம் பின்வாசல் வழியா வர்றாங்க. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அங்க வந்துட்டாங்க. ஞான சம்பந்தர் அப்பரை பார்க்கிறார். அப்பரே, உங்கள் பெருமான் திருக்கோயில் திறக்க பாடுக. நேரமில்லை, வேகமா போறேன். அப்பர் சுவாமிகள் பாடினார். கடைசி பாட்டில கோயில் கதவு திறந்தது.
அந்த காரணமெல்லாம் அப்பர் சுவாமியை நினைக்கிற போது நினைப்போம். உள்ள போயாச்சு, எல்லாரும் கும்பிட்டாங்க. ராத்திரி ஆச்சு. கதவை மூடணுமா வேண்டாமா? நம்ம ஊர்ல கதவு மூடி கிடக்கிற போதே சாமியை கடத்தி விடுறாங்க. கடத்துறது கூட அநியாயம் இல்லை. தமிழ்நாட்டில் கடத்தினது தெரிகிறதுக்கு 10 வருஷம் ஆகுது. ஆட்சி மாறினாத்தான் தெரியுது. அப்புறம்தான் தெரியுது நியூயார்க்கில் அருங்காட்சியகத்துல நம்ம ஊர் நடராஜா நடனம் ஆடுறாரு. போய் சொல்லி எங்க பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இப்ப நிறைய விக்கிரகங்களை வெளிநாட்டில இருந்து கண்டுபிடிச்சு ஒன்னொன்னா இந்தியாவுக்கு கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்காரு. கதவை சாத்தணுமா வேண்டாமா? சாத்தணும். சம்பந்த சுவாமி போறார். திறந்த திருக்கதவை மறைக்க பாடுகிறார். சதுரம் மறை, இம்முன வாய் மூடு, பாண்ண வாய் திறக்கும். அப்பர் சுவாமி பண்ணி நேர் மொழியாள் அப்படி ஆரம்பிச்சார். திறந்தது. இவரு சதுரம் மறை, கதவு மூடிருச்சு. கதவை மூடியது மறைத்தல். சரிதானா? ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், நாளாச்சா? இதுல என்ன சார் சைவ நெறி? கடவுளை கும்பிட போற பொழுது நேர போய் பெருமானுக்கு முன்னாலே நின்று கொண்டு வாயார பாட வேண்டும். கதவினுடைய, கோயிலினுடைய முன்கதவு திறக்கப்பட வேண்டும். சரி, கடைசி அருளல். ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு 16 வருஷம் ஆச்சு. கல்யாணத்துக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்றாங்க. சாமி வேண்டாம்னார். இல்லை, உங்கள் திருமணம் எல்லோருக்கும் வழிகாட்ட வேண்டும். சரின்ட்டார். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. பொண்ணு பேர் தெரியுமா? கல்வெட்டுல சொக்கியார்னு இருக்கு. இந்த பின்னால வந்த புண்ணியவான்கள் வேற பேரு மாத்தி விட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. கல்வெட்டு சொல்லுது சொக்கியார். சொக்கினா என்ன அர்த்தம்? சொக்கன்னா அழகன், சொக்கினா அழகி. மதுரை கோயில்ல பெருமானுக்கு பேரு சொக்கலிங்கம், அவளுக்கு பேரு சொக்கி. மறக்காதீங்க, மீனாட்சிக்கு. சொக்கியார் கல்யாணத்துக்கு ஏற்பாடாச்சு. திருநல்லூர் பெருமணம், சீர்காழிக்கு பக்கம். 2 பேரையும் உட்கார வச்சு சாமி தாலி கட்டி விட்டார். நிறைய கூட்டம் வந்திருக்கு. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. இலையெல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எல்லாரையும் கோயிலுக்கு வர சொல்லுங்க. அவ்வளவு பேரையும் திருநல்லூர் பெருமணம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டார். சமயக்காரங்கள்லாம் வந்துட்டாங்களா? வந்தாச்சு. இந்த மைக்கு போட்டாரே ஒருத்தர், அவர் வந்துட்டாரா? வந்தாச்சு. அத்தனை பேரு எல்லாரும் வந்தாச்சு. யாரும் பாக்கி இல்லையே? யாரும் பாக்கி இல்லை. ஞான சம்பந்தர் சொக்கியோட நின்று பார்க்கிறார். நான் சொல்ற பாட்டை எல்லாரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. எல்லா பாட்டுலையும் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய அப்படின்னு அத்தனை பாட்டுலையும் முடியும். அதுதான் அதுக்கு உண்டான சிறப்பு. எல்லாம் பாடினாரா? எல்லாரும் கேட்டாங்க. 11 பாட்டு முடிஞ்சது. இந்த 11வது பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன தெரியுமா? ஒரு ஜோதி உண்டாயிற்று. அத்தனை பேரும் ஜோதியில் கலந்து விட்டார்கள். சமயக்காரர், பந்தி விசாரணை பண்ணவர், அத்தனை பேரும் கலந்தாச்சு. ஏன் சார், இது சரியா தப்பா? ஆண்டவன் அருளில் கலந்து விட்டார்கள். சரியா தப்பா? பரீட்சை எழுதினவனுக்கெல்லாம் பாஸ் போட்டா பல்கலைக்கழகம் என்னத்துக்காகும்? தகுதி உள்ளவனுக்குத்தானே பாஸ் போடணும். தகுதி உள்ளவன் தானே கைலாசத்துக்கு போகணும். தகுதி உள்ளவன் தானே கடவுளோட சேரணும். இது எப்படி எல்லாரையும் மொத்தமா கூட்டிக்கிட்டு போனா என்ன ஆகும்? அவரு எல்லாரையும் நிக்க வச்சு 11 பாட்டு பாடினாரா?
கடைசி வரி பாவம் பறையுமே. இந்த பதிகத்தை பாடினால் பாவ கணக்கு முடிஞ்சிரும். எல்லாரும் மனசார பாடினாங்க. எப்படி பாடினாங்க? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. நம்மளும் தான் கோவிலுக்குள்ள போய் பாடுறோம், கண்ணை குத்துனாலும் கண்ணீர் வரமாட்டேங்குதே. அப்படி பாடி அழுதுட்டா வெனக்கணக்கு தீர்ந்து போயிடும். வெனக்கணக்கு தீர்ந்து போனா கடவுள்கிட்ட போய் சேரலாம். ஞானசம்பந்த பிள்ளையார் தான் நினைத்ததை எல்லோரையும் நினைக்க வைத்தார். தான் பாடியதை எல்லோரையும் பாடச் செய்தார். எல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் உள்ளே போய் சேர்ந்து விட்டார்கள். சொக்கியாரும் ஞானசம்பந்தரும் இங்கே நிக்கிறாங்க. வெளியில, கோயிலுக்கு வெளியில ஒரு பொண்ணு நிக்கிறான். திரும்புறார். சாமி, யாரம்மா? நான் வீட்டுக்கு விளக்கம், நான் கோயிலுக்குள்ள வரலாமா? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? வரப்படாதம்மா, தீட்டு, அப்படித்தானே சொல்லுவோம். ஞானசம்பந்த பிள்ளையார் என்ன சொன்னார்? பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா. தீ பிடிச்சி எரியுது, ஒரு சொட்டு தண்ணியை விட்டா தண்ணி தீய அணைக்குமா? பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா. அந்த பொண்ணு உள்ள வந்தா அவளும் ஜோதியில் கலந்து விட்டாள். இந்த செய்தி பெரிய புராணத்தில் இருக்கா? இல்லை, புலவர் புராணத்தில் இருக்கு. திருவானந்த வாரியார் சுவாமி எடுத்து காட்டினார். புலவர் புராணத்தில் இந்த செய்தி இருக்கு. இதுதான் அருளல். நான் 5 சொல்ல ஆரம்பிச்சேன். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். யாரா இருந்தாலும் சரி, இங்க வா, ஆண்டவன் திருவருள் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அழைத்து கொண்டு சென்று ஆண்டவன் திருவடியில் சேர்த்தார். கடைசியா இவங்க 2 பேரும் ஆண்டவனோடு இணைந்தார்கள். வைகாசி மாதம் மூல நட்சத்திர தன்னைக்கு இது நிகழ்ந்தது. அந்த ஊருக்கு பேரு திருப்பெருமணநல்லூர். தக்கிருந்தீரன்று தாளால் அரக்கனை உக்கிருந்தொல்கன் உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம். ஊருக்கு பேர் என்ன? திருநல்லூர் பெருமணம். நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. எனை இல்லை, எமை. எமைனா என்ன அர்த்தம்? எல்லாரையும் கூட்டிட்டு போய் சேர்ந்து. ஞானசம்பந்தர் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? முக்கியமான செய்தி. நீ கோயிலுக்கு போ, கடவுளை கும்பிடு, அதெல்லாம் ஒரு பக்கம். பசிச்சவனுக்கு சாப்பாடு போடு. ஒரு பொண்ணு அழுதால் அவளுடைய கண்ணீரை மாற்று. எல்லோரையும் ஆண்டவனுடைய நெறிக்கு நீ அழைத்து கொண்டு செல். இவ்வளவும் புதுமை. யாரு சாதித்தது? திருஞான சம்பந்த பிள்ளையார் சாதித்தார். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா சைவம் கிடையாது. அதனாலதான் வள்ளற் பெருமான் சைவன் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டின்னு பாடினார். முருகனை பாட வந்த வள்ளலார் ஞான சம்பந்த பேர் கொண்டு முருகனே வந்தான் என்று பாடினார். திருஞான சம்பந்தருடைய இடம் மிகச் சிறந்த இடம். நம்ம இன்னும் ஒரு 3-4 நாள் பேச போறோம். அப்பப்ப திருஞான சம்பந்தர் வருவார். ஞான சம்பந்தருக்கு பேர் தெரியுமா? தமிழ் ஆகரர்னு பேர். ஆகரம்னா உடம்பு, தமிழ் ஆகரர்னா தமிழையே உடம்பாக கொண்டவர். கடைசி பாட்டிலே தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்வார். தமிழ் என்ன தமிழன்? முத்தமிழ் விரகர். அவரே சொல்லிக்குவார், தமிழ் பாட வந்தவன் காட்டகத்தாடலான் கருதிய காணப்பேர் கோட்டகத்திளவரால் குதிகொழுங்காளியான் நாட்டகத்தோங்கு சீர் ஞான சம்பந்தனல் பாட்டகத்திவை வலார்க்கு இல்லையாம் பாவமே. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? எல்லாரும் வினையினால் பிறந்தார்கள். ஞான சம்பந்த பிள்ளையார் வினையே செய்யாம சைவத்தையும் தமிழையும் வாழ்விப்பதற்காக பிறந்தார்.
அதனாலதான் ஞான சம்பந்தர் 3 வயசுல அழுதார். நான் கதையெல்லாம் சொல்லல. ஞான சம்பந்தர் பிறந்த உடனே 3 வருஷம் ஆச்சு. அவங்க அப்பா கூட்டிக்கிட்டு குளக்கரைக்கு போனார். குளத்துக்குள்ள இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்கார். அப்பா குழந்தை மேல இருந்தது, பசிச்சுது, மேல பார்த்தது. சிவபெருமான் அம்பாள் அம்மே அப்பா என்று அடைத்தது. சிவனும் உமையும் வந்தார்கள். அம்மையார் தங்க கிண்ணத்தில் பால் சுரந்து ஊட்ட இந்த குழந்தைக்கு கொடுக்க குழந்தை குடிச்சுது. இந்த பால் இப்படி வழிஞ்சுது. எத்தனை வருஷம் குழந்தைக்கு? 3 வருஷம். மீனாட்சி அம்மை அநாதகை பிராட்டியாக வேள்வித்தீயிலே வந்த பொழுது 3 வயசு. பகவான் ராமகிருஷ்ணரை பார்த்து சாரதை இவர்தான் என் கணவர் அப்படின்னு கல்கத்தாவில் சொன்ன பொழுது சாரதாமணி தேவியாருக்கு 3 வயசு. பெரிய கதை, நாங்க எல்லாம் போகல. 3 வயசு. மெய்கண்டார் அருள் பெற்ற பொழுது 3 வயசு. ஞானசம்பந்தர் பாடிய பொழுது 3 வயசு. மூவாண்டில் உலகுய்ய நிகழ்ந்த கதை மொழிகின்றேன். சரி, பாடிட்டாரா? முக்கியமான செய்தி. பால் வழிஞ்சது. அப்பா மேல வந்தார். யாரா பால் கொடுத்தா? எங்க யாராவது பால் கொடுத்து சாப்பிட்டா தப்பா? தப்பு. நல்லவன் வீட்டுல பால் கொடுத்தா நமக்கு நல்லது. பாவம் பண்ணவன் வீட்டுல பால் சாப்பிட்டா பாவம் நமக்கு வந்துடும். நம்புறீங்களா? நம்பலியா? மகாபாரதம். பீஷ்மாச்சாரியார் கடைசி காலம். பீஷ்மர் மரணப்படுக்கையில கிடக்கிறார். பாஞ்சாலி, பாண்டவர்கள், கிருஷ்ண பரமாத்மா எல்லாரும் வந்து சுத்தி நிக்கிறாங்க. பீஷ்மர் அரண் சொன்னார். குருட்சேத்திரம். எல்லாரும் தர்மத்தை கேட்டார்கள். பாஞ்சாலி கேட்டா, பாட்டனாரே என்ன இன்னைக்கு இவ்வளவு அரண் சொல்றீங்க? அன்னைக்கு சபையிலே என்னுடைய சேலையை துச்சாதனன் உரிந்த பொழுது ஒன்றும் சொல்லாமல் பார்த்து கொண்டிருந்தீர்களே. இவ்வளவு தர்மம், இவ்வளவு அறம், இவ்வளவு நீதி அப்பொழுது எங்கே போயிற்று? இல்லையா? பீஷ்மர் சொல்கிறார், அம்மா, அப்பொழுது துரியோதனம் போட்ட சோறு இந்த உடம்புல இருந்துச்சு. நல்லது கெட்டது சொல்லாம, கெட்டதை எதிர்த்து நிக்க முடியாம நான் கிடந்தேன். இப்போ அர்ஜுனன் விட்ட அம்புல அவன் போட்ட சோறு, துரியோதனம் போட்ட சோறு ரத்தமா வெளியில போயிடுச்சு. இப்ப இருக்கிறது எங்க அம்மா கங்காதேவி கொடுத்த உடம்பு. இதனாலே தான் இப்பொழுது தர்மத்தை சொல்லுகிறேன். புரியுதா? நல்லவங்க வீட்டுல தான் போய் சாப்பிடணும். அயோக்கிய வீட்டுல சாப்பிட்டா அந்த புத்தி நமக்கு வந்துடும். பகவான் ராமகிருஷ்ணர் கதை ஒண்ணு சொல்லுவார். ஒரு பெரிய குரு ராஜா வீட்டுக்கு சாப்பிட போனார். சாப்பிட்டார். ராஜா வீட்டுல ஒரு முத்து மாலை கிடந்தது. எடுக்கணும் போல மனசு சொல்லிருச்சு. எடுத்து பையில போட்டுக்கிட்டு வந்துட்டார். மறுநாள் அன்னைக்கு ராத்திரி பூரா வயிறு சரியில்லை. எல்லாம் டிசென்ட்ரி, மோஷன் போகுது. மறுநாள் காலையில, ஐயோ, ராஜா விட்டு முத்து மாலை எடுத்தது தப்பு. கொண்டாந்து ராஜாட்ட கொடுத்து விட்டார். கொடுத்துட்டு கேட்கிறார், ஆமா, நேத்து எனக்கு சாப்பாடு போட்டீங்களே, அந்த சாப்பாடு என்ன சாப்பாடு, எப்படி? மந்திரி தான் போட்டார். மந்திரிய கூப்பிடு. மந்திரி வந்தார். என்ன சாப்பாடு போட்டீங்க? இந்த திருடன் திருடி வச்சிருந்தான், அந்த நெல்லை எடுத்து அரிசியாக்கி சோறாக்கி அதை போட்டேன். திருடன் கொடுத்த நெல்லு என்னையும் திருட சொல்லிருச்சு. ராத்திரி எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப பழைய புத்தி வந்துருச்சு. இப்ப புரியுதா? சாப்பிட போனா நல்லவங்க வீட்டுக்குத்தான் சாப்பிட போகணும். எதுக்கு சொல்ல வந்தேன் இவ்வளவு கதையும்? திருஞான சம்பந்த பிள்ளையார் கடைசியிலே
என்ன செய்தார்? அதுக்கு அஸ்திவாரம் இப்போ. அவங்க அப்பா என்ன கேட்டார்? பால் கொடுத்தது யாரு? கையில ஒரு பெரம்ப வச்சுக்கிட்டாராம். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுற தான் என ஆண்டவன் காதையார் குழலினன் கழுமல வளநகர் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. பயமுறுத்துறார். யாரா கொடுத்தா பால்? ஒரு ஒன்னும் சொல்லல, பாட ஆரம்பிச்சார். என்ன பாட்டு? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தோடுடைய செவியன், அதோட நான் முடிக்க போறேன். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் அவனன்றேயா இவனன்றேயா? இவனன்றே. அதான் சைவ சித்தாந்தம். என்ன சார் ஒன்னும் புரியல? சிவபெருமான பத்தி இவ்வளவுன்னு சொன்னார்ல, இவனன்றேன்னார். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். திருஞான சம்பந்தருக்கு அம்மாவும் அப்பாவும் பால் கொடுத்தாங்க. பால் கொடுத்தவங்க அங்கே நின்னாங்களா, மறைஞ்சிட்டாங்களா? இவ்வளவு காலமா கேட்டிருக்கமே, யார் யாரோ பேசியிருக்காங்களே, நின்னாங்களா மறைஞ்சிட்டாங்களா? நின்னாங்க. இவன் அன்றேன்னார். இவன்னா என்ன அர்த்தம்? இந்த 20 நின்று இருக்காங்க. அவன் அன்றேங்கல. அப்ப ஏன் அவங்க அப்பாவுக்கு தெரியல? அதுதான் சைவ சித்தாந்தம். கடவுளாக காட்டினால் அன்றி நீங்கள் கடவுளை காண முடியாது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. என்னங்க பிள்ளைக்கு தெரியுது, அப்பாவுக்கு தெரியல? கடவுள் காட்டினால் அன்றி நீங்கள் காட்ட முடியாது. இன்னைக்கு இங்க வந்து சம்பந்தரை பத்தி கேட்கணும்னு உங்க தலையில எழுதினால் அன்றி நீங்கள் வரமாட்டீர்கள். எங்கேயோ உட்கார்ந்து என்னத்தையோ பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. எழுதினாத்தான் வர முடியும். காண்பார் யார் கண்ணுதலாய் அட்டாக்காலே. அப்பர் சாமி தேவாரம். அப்பாவுக்கு தெரியல, பிள்ளைக்கு தெரியுது. ஐயா, உனக்கு பக்குவம் வர்ற பொழுது கடவுள் தன்னை உனக்கு காட்டுவார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. நான் முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியா சொல்லி இருக்கேன். இப்போ திருஞான சம்பந்தர் 16,000 பாட்டு பாடினாராம். கிடைச்சது 4,000 சொச்சம் பாட்டு. அதுலயும் நம்ம படிச்சது ஒரு 500 பாட்டு கூட இருக்காது. அதான் அநியாயம். அப்படி தேவாரம், அதிலே திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய திருமுறை முதல் 2, 3 திருமுறைகளாக வகுக்க பெற்றது. ஞான சம்பந்த பிள்ளையார் நமக்கு சைவத்தை மட்டும் காட்டவில்லை, தமிழையும் காட்டினார். புதுசா கொண்டு வந்தார். மாலை மாற்று, மொழி மாற்று, யமகம், இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஞான சம்பந்தர் திரு எழுகூற்றிருக்கை அவளது ஞான சம்பந்தர் கொண்டு வந்தார். சைவத்தையும் தமிழையும் காப்பாற்றியவர். இங்கே இருந்து கொண்டு இலங்கையிலே இருக்கக்கூடிய பெருமானை மகிழ்ச்சியோடு பாடியவர் ஞான சம்பந்த பிள்ளையார். இலங்கைக்கு போகல, இருந்தபடி அப்படியே பாடுறார். கேதீச்சரத்தை பாடுறார். அங்கே இருந்து நம்ம கைலாசத்தை பாடுறார். இங்கே இருந்து கைலாசத்துக்கெல்லாம் போகல, இருந்த இடத்தில் இருந்து கொண்டு பாடியவர். சைவமும் தமிழும் தழைக்க வாழ்ந்தவர் ஞான சம்பந்த பிள்ளையார். ஞான சம்பந்த பிள்ளையார் நமக்கு காட்டிய சைவ நெறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் சைவ நெறி. பசித்தவனுக்கு சோறு போட வேண்டும் என்பதுதான் சைவ நெறி. ஒரு பெண்ணுடைய கண்ணீரை மாற்றுவது ஆலயத்துக்கு செல்வதை விட சிறப்பானது என்று
காட்டியதுதான் ஞான சம்பந்தர் காட்டிய சைவநெறி என்று கூறி இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, நம்முடைய சைவ பெருமக்கள், அந்த சைவ சித்தாந்த பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி இரும்கழல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு இந்த பணியில் என்னை ஈடுபடுத்திய சிவராஜா அவர்களுக்கும் மற்ற பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, மெல்போர்ன் மாணிக்கம் அவர்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கு இருந்து கேட்டிருக்கிறார். கைலாசத்தை போய் பார்த்துட்டு வந்தவர். அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்து எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.